ஹே மக்களே, இந்த சண்டே நான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். கோடை லீவுக்கு அக்கா வீடு, அக்கா பசங்க எல்லாருமே வந்திருக்கிறதுனால பசங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு சிக்கன் பிரியாணி தான் செய்ய ரெடி பண்ணேன். நான் இந்த இவ்வளோ பெரிய குவான்டிட்டி வந்துட்டு செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டேன். ஏன்னா எனக்கு சமையலில் வந்துட்டு அளவெல்லாம் தெரியாது. இந்த அளவு தான் போடணும் அப்படி இப்படிலாம் தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக போட்டு சமைக்கிறதா இன்ன வரையுமா அப்படி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிரியாணி இப்போ செய்கிறது கூட அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ எங்கள் அப்பா செய்கிறத பார்த்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்போதும் போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுவேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நெய்யில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஆனால் தாளிக்கும் போது பட்டை கிராம்பு போட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு பட்டை கிராம்பு போட மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, வீட்டிலே ஒரு பிரியாணி பொடி அரைப்பாங்க. அந்த பொடி அரைச்சி அதில் போட்டோம்னா பட்டை கிராம்பு போடக்கூடாது. போட்டோம்னா அது கசக்குமா, ரெண்டையுமே போடும்போது கசக்கும் அப்படிங்கிறதுனால போட மாட்டாங்க. அது இந்த பொடி தான், இதிலே பட்டை கிராம்பெல்லாம் இருக்கும். இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு பிரியாணிக்கு வந்துட்டு தயிர் போட்டால் தான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் எங்கள் அப்பா ஊற்றுவாங்க. அதே மாதிரி நானும் தயிரை ஊற்றிக்கிட்டேன். அளவெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்துட்டு பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டை தரும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு, இது பிரியாணி இலை. மார்க்கெட்டில் போய் பிரியாணி இலைன்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க, பச்சையாக இருக்கும் இந்த பிரியாணி இலை. இதையும் அதில் போட்டுட்டு, இதுக்கும் அளவு தெரியல போட்டுட்டு, ஆனால் அரிசிக்கு அளவு தெரியும். அரிசிக்கு அளவு தெரிஞ்சால் தான் பிரியாணி நல்லா வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் செஞ்சு சொதப்புனது போதுன்ட்டு செகண்ட் டைம் வந்துட்டு கரெக்டாக இப்போ ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இது மாதிரி கொதிய விட்டுட்டு, கொதிஞ்சு வந்த அப்புறம் பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு அந்த அரிசியை அந்த கொதிகிற தண்ணியில் போட்டு மூடி ஒரு இப்போ 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு 75% வெந்து மேலே வந்திருக்கும். இது மாதிரி மேலே வந்த அப்புறம் கொஞ்சம் மேலாப்பில் நெய்யை ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த இலை பேர் என்ன, புதினா, மல்லி இதெல்லாம் மேலே போட்டுட்டு இந்த ஸ்டைலில் தம் போடணும். இந்த மாதிரி ஸ்டைலில் தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி. சண்டே சமையல் ரெடி அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்த மக்களே. பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.